ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக இன்றைய தினம் இன்னொரு பொதுவான தகவல்களை பார்ப்போம். அந்த வகையிலே நாங்கள் நேற்றைய தினம் ஏடிஎம் தொடர்பான விவரங்களை பார்த்தோம். இன்று காசு டிபாசிட் பண்ணுறது, அதாவது சிடிஎம், நாங்கள் காசு எப்படி அந்த மெஷினில் வைப்பு செய்வது தொடர்பாக பார்ப்போம். ஏடிஎம் மிஷின் மாதிரியே இதுவும் இருக்கும். இதில் காசு போடுறதுக்குரிய இடமும் இருக்கும் தனியாக. அந்த வகையிலே நாங்கள் எங்களுக்கு தேவையான தகவல்கள் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் போட போகிறோம், அவருடைய சரியான பெயர், முழு பெயர் தெரியணும். அதே நேரத்தில் நாங்கள் வைப்பு செய்பவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், மற்றது எவ்வளவு தொகை என்ற தகவல்கள் சரியாக வழங்கப்பட வேண்டும். மற்றது நாணயத்தாள்கள் கசங்காத வகையில் நல்ல தாள்களாக இருக்க வேண்டும். காசில் எந்த விதமான கிறுக்கல்களோ எந்த விதமான காசு அழுக்காக வண்ணம் இருக்கும். காசு நல்ல ஒரு நிலையில் இருந்தால் தான் அந்த மிஷின் அந்த காசை எடுத்துக்கொள்ளும். அந்த வகையிலே நாங்கள் நிறைய பேர் எங்களுக்கு வங்கியில் சென்றாலும் ஸ்லிப் நிரப்புறதுக்கு கஷ்டப்படுறோம், அதே நேரத்தில் மிஷினில் போடுறதுக்கும் கஷ்டப்படுறோம். அந்த வகையில் இந்த தகவல் மிகவும் மக்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது, காசை டிபாசிட் பண்ணும்போது, வைப்பு செய்யும் போது அந்த மிஷினில் அட்டையின்றிய பரிவர்த்தனை என்ற பகுதி ஆப்ஷனை நாங்கள் அந்த பகுதியில் டச் பண்ணணும், அந்த பகுதியை தொடணும். அதுக்கு பிறகு நாங்கள் யாருடைய கணக்குக்கு அந்த பணத்தை வைப்பு செய்ய போகிறோம் என்ற தகவல்கள் 2 தடவை கேட்கப்படும். அப்போ சரியாக நாங்கள் தெளிவாக அந்த கணக்கிலக்கத்தை வழங்குவோம். கணக்கிலக்கம் பிழையாக இருந்தால் அந்த மிஷின் எடுத்துக்கொள்ளாது. அப்போ 2 தடவை நாங்கள் அந்த கணக்கிலக்கத்தை சரியாக கொடுக்கணும். அடுத்ததாக நாங்கள் அவருடைய பேர் லிஸ்ட் வரும். யாருக்கு நாங்கள் வைப்பு செய்ய போகிறோம் என்ற தகவல் அந்த ஸ்க்ரீனில் வரும், அந்த திரையில் வரும். அடுத்ததாக நாங்கள் வைப்பு செய்கிறவற்றை உங்களுடைய ஐசி நம்பர் கேட்கும், தொலைபேசி இலக்கம் கேட்கும். அந்த தகவல்களை நாங்கள் சரியாக வழங்க வேண்டும். அந்த தகவல் இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனை கொண்டு வரும்போது யார் இந்த காசை போட்டவர், யாருக்கு போட்டவர் என்ற தகவல் எல்லாம் பிறகு நாங்கள் வங்கியோட தொடர்பு கொண்டு ஒரு பிரச்சனை நடக்கும்போது கேட்பதற்காக இந்த தகவல்களை வங்கி கேட்கின்றது. அப்போ அந்த தகவல்களையும் சரியாக வழங்கிய பின் எவ்வளவு தொகை போட போகிறோம் என்ற அந்த விவரத்தை நாங்கள் கொடுக்கணும். அதுக்கு பிறகு